வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவிதீம் என்கின்ற இடத்திற்கு வருகின்றார்கள். அங்கே தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயோடு வாதாடி அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து அவனை கல்லெறியவும் முயற்சி செய்கின்றார்கள். மோசே எப்படியாகிலும் இந்த பிரச்சனையை தங்களுக்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்று அவனை கட்டாயப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாகவும் பேசுகின்றார்கள். கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்கின்றார்கள். இந்த கேள்வியின் மூலமாக தேவனை எப்படியாயிலும் இந்த பிரச்சனையை சரி செய்ய வைக்க முடியும் என்று நினைக்கின்றார்கள். ஆண்டவர் உண்மையில் நம் மத்தியில் இருக்கிறாரா? அப்படி இருந்தால் ஏன் தண்ணீர் இல்லை? ஏன் தன்னுடைய வல்லமையை அவர் காண்பித்து தண்ணீரை வரவழைக்கவில்லை என்று ஆண்டவரை அவர்கள் கேள்வி கேட்டு அவரை பணிய வைக்க முயற்சி செய்கின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கே ஒரு பரீட்சையை வைத்தார்கள். ஆண்டவர் இப்பொழுது வந்து அவருடைய வல்லமையை நிரூபிக்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் பேசுகின்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாதாடுவதன் மூலம், கற்கள் எடுப்பதன் மூலம், ஆண்டவரை கேள்வி கேட்பதன் மூலம் எப்படியாகிலும் ஆண்டவர் இந்த பிரச்சனையை சரி செய்து விடுவார் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் மோசேயோ இஸ்ரவேல் ஜனங்களைப் போல இல்லை. அவர் கர்த்தரை விசுவாசிக்கின்றார். எகிப்தில் நைல் நதியை அடிக்க பயன்படுத்தப்பட்ட அவருடைய கையில் இருந்த கர்த்தருடைய கோலை எடுத்துக்கொண்டு போய் கர்த்தர் சொன்னபடி பக்கத்தில் இருந்த ஒரு கன்மலையை அடிக்கின்றார். அப்பொழுது எல்லாருக்கும் தேவையான தண்ணீர் அந்த கன்மலையிலிருந்து வருகின்றது. பாருங்கள், மோசே கர்த்தருக்கு பரீட்சையை கொடுக்கவில்லை. மாறாக கர்த்தர் இந்த பிரச்சனையை சரி செய்வார் என்று சொல்லி கர்த்தரை விசுவாசிக்கின்றார். நண்பர்களே, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யவும், ஆண்டவர் நமக்காக பிரச்சனைகளை சரி செய்து கொடுக்கவும் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அந்த வழிதான் விசுவாசம். விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்துகின்றதாயிருக்கின்றது. இந்த பிரச்சனை முடிவு பெற்ற பிறகு இஸ்ரவேலுக்கு இன்னும் பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அதிலும் மோசே கர்த்தரை விசுவாசித்தார். அமலேக்கியர் என்கின்ற ஒரு கூட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து தாக்கினார்கள். இந்த அமலேக்கியர் ஏசாவின் பிள்ளைகளாயிருந்தார்கள். அக்காலங்களிலே அமலேக்கியர் போன்ற மக்கள் இஸ்ரவேல் மக்களை போன்ற பலவீனமான பாதுகாப்பற்ற மக்களை கொள்ளையடித்து அவர்களிடத்திலிருந்து பெரும் பணத்தை வாரிக்கொண்டு போவார்கள். இப்பொழுதும் இந்த அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்கள் பலவீனமாய் பாதுகாப்பில்லாமல் போர் செய்ய திராணி இல்லாமல் இருந்தபடியினாலே அவர்களை வந்து தாக்கி அவர்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள். இப்பொழுது மோசே இந்த தருணத்தில் மிக அற்புதமான ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார். முதலாவதாக யோசுவாவை சில மனிதர்களை கூட்டிக் கொண்டு போய் அமலேக்கியரோடு சண்டை போடும்படியாக அனுப்பினார். ஆனால் அவரோ அருகாமையில் இருந்த ஒரு குன்றின் மேல் ஏறி தன்னுடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய கோலை ஆண்டவருக்கு முன்பாய் நீட்டினார். அக்காலங்களில் மனிதர்கள் இப்படிதான் ஜெபித்தார்கள். தங்களுடைய கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தினார்கள். ஒரு கட்டத்தில் மோசேனுடைய கரங்கள் பலவீனம் அடைந்தன. ஆனால் ஆரோன், ஊர் என்கின்ற இருவருடைய துணையோடு கூட தொடர்ந்து மோசே தன்னுடைய கரங்களை உயர்த்தினார். சூரியன் அஸ்தமிக்கின்ற வரைக்கும் இந்த ஜெப நிலையிலே அவர் இருந்தார். எவ்வளவு நேரம் தன்னுடைய கரங்களை உயர்த்தி பிடித்திருந்தாரோ
அவ்வளவு நேரம் யோசுவாவும் அவருடைய மனிதர்களும் இந்த போரில் ஜெயம் எடுத்தார்கள். எப்பொழுது தன்னுடைய கரங்கள் கீழே வந்ததோ அப்பொழுது அமலேக்கியர் வெற்றி பெற்றார்கள். நண்பர்களே, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 நாம் வாசிக்கின்றோம், எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நமக்கு விரோதமாய் வரும்போது நாம் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். பரலோகத்தில் மாத்திரம்தான் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த பூமியிலோ நமக்கு நிச்சயம் எதிராளிகள் உண்டு. ஆனாலும் தொடர்ந்தேர்ச்சியாய் நாம் ஜெபிக்கும்போது அந்த எதிரிகளை நாம் மேற்கொள்ள முடியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தேர்ச்சியாய் மோசே ஜெபித்த போது யோசுவா வெற்றி பெற்றார். இந்த அமலேக்கியரை வெற்றி கண்ட பிறகும் ஆண்டவர் அமலேக்கியர் மறுபடியும் வந்து தாக்குவார்கள் என்று மோசேயிடம் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். ஆனால் மோசேயோ மிக அழகாக 16ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அதாவது கர்த்தருக்குன்பாக கரங்களை விரித்து ஜெபித்தபடியினால் கர்த்தர் நிச்சயமாக நமக்காக இன்று மாத்திரமல்ல தலைமுறையாக தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் என்று மோசே சொன்னார். கரங்களை உயர்த்தி ஆண்டோருக்குன்பாய் ஜெபிக்கும்போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று மோசே அறிந்திருந்தார். நண்பர்களே, ஜெபம் இல்லாமல் வெற்றி இல்லை. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.